கரியானத்துக்கு சைட் டிஷ்ஷாக எங்கள் அம்மா பண்ணுற இந்த கத்திரிக்காய் சட்னி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை சாதாரண பாத்திரத்துலேயும் நம்ம செய்யலாம். இப்போ நல்லா இது வெந்து வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா அதை நம்ம பொரிய விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம அந்த கத்திரிக்காயோட நம்ம சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி